நான் போன பதிவுல பார்த்திருந்தீங்கன்னா, விளையாட்டுக்காக பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களே வாங்க நெதர்லாண்டுக்கு வந்து ஒரு விசேஷமா இருக்குது. வாங்க அப்படிங்கிறதோட கூப்ட்டு, வேற ஒரு இதுக்கு கூப்ட்டதுக்கு அப்புறமா, வாங்க அங்க ஒரு விசேஷம் இருக்கு சாப்பிட்டு போயிரலாம் அப்படிங்கோட கூப்பிடுவாங்கன்னு விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இப்ப அது ரியலா நடக்க போதா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா, இப்போ வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, நெதர்லாண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோரம் நடக்க போகுது. டிஃபென்ஸ் ஃபோரம் பார்த்தீங்கன்னா நடக்க போது. இது யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா, நாட்டோ தரப்புலருந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த ஃபோரம்க்கு பல நாடுகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுல உக்ரைனும் வரலாம் இல்லையா? நாட்டோட பாதுகாப்புக்கான ஒரு ஃபோரம் இது. நாட்டோ மாநாடு கிடையாதுங்க. நாட்டோவால ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் ஃபோரம். இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள இன்வைட் பண்ணலாம். ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, நாட்டோ மீட்டிங் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசத்துல நடக்க இருக்கு இல்லையா? ஹேக்ல நடக்க இருக்கு. அது ஒரு சைடு நடக்கும். அதாவது இது என்னது இது அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? ஏமாத்து வேலை அப்படிங்கிறது புட்டின் அவர்கள் செய்றாரா? இல்ல இங்க இருக்கிறவங்க செய்றாங்களா? அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். மேற்குலக நாடுகள் அஷ்யூரன்ஸ் குடுக்குறாங்க ரஷ்யா கிட்ட. உக்ரைன் பார்த்தீங்கன்னா, நாங்க நேட்டோல சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ மீட்டிங் கூப்பிடுவேன், அது பண்ணுவேன், நாட்டோவோட எல்லா ஆயுதங்களும் தருவேன் அப்படிங்கும் போல எல்லா விஷயங்களும் செய்யும்போது, சிக்கல்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தானே இருக்கும். இந்த பிரச்சனை எதுக்காக நடந்துகிட்டு இருக்கோ, எதுக்காக ஆரம்பிச்சதோ, அது முடியறதுக்கே விடமாட்டாங்களா இவங்க? அப்படின்ற கேள்விகள் இருக்குது. நேட்டோல உக்ரைன் சேரக்கூடாது. நெட் மீன்ஸ் நெட் அப்படிங்கலாம் சொல்றாங்க இல்லையா ரஷ்ய தரப்புலருந்து. ஸோ அப்பன்னா நோ மீன்ஸ் நோன்னு அர்த்தம். அதாவது உக்ரைன நேட்டோல சேர்த்தியே தீருவேன்னு மேற்கு இருக்காங்க. ரஷ்யா விடமாட்டேன் அப்படிங்கிற போல தெளிவா இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு தீர்மானத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்ல. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, சமீப காலமா அதாவது ஏப்ரல் 2026ல எலக்ஷன் வரப்போகுது ஹங்கேரியில. 15 வருஷமா பார்த்தீங்கன்னா, ஹங்கேரியில பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது விக்டர் ஆர்பன் அவர்கள். அவரோட ஆட்சி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்ப அப்படி இருக்கும்போது 15 வருஷம் கழிச்சு அவரோட ஆட்சிக்கு ஒரு தடை வர மாதிரி, மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு பெருமளவுல விருப்பம் இல்ல. அது செகண்ட் கட்சியா மாறப்போகுது. ஸோ அந்த காரணத்தினால எங்க மேல எல்லா வன்மத்தையும் திருப்பி போர் செய்யறதுக்கு கூட தயாராயிட்டிருக்கிறாரு ஆர்பன் அவர்கள் அப்படிங்கிறது போல, உக்ரைன் தரப்புலருந்து குற்றச்சாட்டுகள் வருது. அதுக்கான காரணம் எலக்ஷன் அப்படிங்கலாம் சொல்றாங்க. ஆனா, இதுல இருக்கக்கூடிய மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, அ ஹங்கேரியோட மைண்ட் செட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இவங்க தேவையில்லாம சண்டைய வளச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைய நிறுத்துங்க அப்படிங்கிறது போல பெருமளவுல ஹங்கேரி தரப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இத நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இழப்புகள் பெருமளவுல இருக்கும் அப்படிங்கிறது போல ஹங்கேரி தரப்புலருந்து. ஏன்னா பார்டர் கண்ட்ரியா இருக்கு. இப்போ உக்ரைன்ல பிரச்சனையா இருக்கு. உக்ரைன்ல நிறுத்த முடியலன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹங்கேரில குண்டு விழுகும். ரஷ்யாக்கு எதிரா ரஷ்யா முதல்ல ஹங்கேரில குண்டு விழுகும். அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா, மத்தவங்கலாம் பார்டர்ல இருக்கறனால இவங்கலாம் பதர்றாங்க. ஹங்கேரி, ஸ்லோவாக்கியால ஐயா ஏன்யா இப்படி பண்றீங்க? சண்டைக்கு போகாதீங்க அப்படிங்கம்போல இவங்க பதறிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடு சைலன்ட்டா ரெடி ஆயிட்டு இருக்குது போலாண்ட். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய ப்ர இஷ்யூ. இப்ப இத பார்த்தீங்கன்னா, ஹங்கேரி பெருமளவுல உக்ரைனுக்கு ஆதரவா இல்லாத காரணத்தினால, இப்போ உக்ரைன் பார்த்தீங்கன்னா, புது பொருளுகள கிளப்பி விட்டுருக்காங்களா? இல்ல வார்னிங் குடுக்குறாங்களா? ஹங்கேரி சொல்றபடி கேட்டு நடந்துக்க. உனக்கு போர் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறா. ரஷ்யா வரல நாங்க அடிச்சு போடுவோம் பாத்துக்க. அப்படிங்கிறது போல உக்ரைன் என்ன மிரட்டுறாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வருது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நேட்டோவோட அலையன்ஸ்ல இருந்து அமெரிக்கா வித்ட்ரா பண்றாங்க அப்படிங்கும்போது ஏன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையிலருந்து வெளிய போயிருவாங்கன்றது திரும்ப திரும்ப மேற்குலக நாடுகள் கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. மீடியாக்கள். அது தெளிவா தெரிஞ்ச விஷயம் தான். இது நம்ம சேனல்லயும் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். அது எப்படி சொல்றது? ட்ரம்ப் அவர்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி காலகட்டத்தில இருந்து நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஸ்கிரிப்ட் இதுதான். ரஷ்யாவ மேற்குலக நாடுகள் மட்டும் போய் ஆகணும். டீகப்பிள் ஆகணும் அமெரிக்கா. ஸோ ஈரோப் மட்டும் போய் ரஷ்யாவ அடிக்கணும். இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வித்ட்ரா பண்றாரு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியன்ல இருந்தே அமெரிக்காவோட படைகள் வாபஸ் வாங்குறதுக்கான ஸ்டேஜஸ் வந்துடுச்சு. சீக்கிரமா கூடிய சீக்கிரத்தில அடுத்தடுத்த கட்டத்தில வாபஸ் வாங்கிட்டே இருப்பாங்க. அது இந்த நேட்டோ மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, இனிதே தீர்மானிக்கப்படும் அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. அப்படி போறாங்க அப்படின்னா, பொறுப்ப கைமாத்தி விட்டு போணும் இல்லையா? வேற நாடுகள் இதுக்காக குடுத்துட்டு போவாங்களா? போலாண்டுக்கு என்ன கையில குடுத்துட்டு போவாங்களா? அப்படிங்கிற சிக்கல்லாம் இருக்கு. இந்த யூரோப்பியன் யூனியன் பார்த்துக்கப்பா, உங்க அண்ணன் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைச்சுட்டு போறேன்னு, போலாண்டு கிட்ட ஒப்படைச்சுட்டு போவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஏன்னா போலாண்டு தான் சென்டர்ல இருக்கு. ஏதாவது அசக்கு புசக்கா செஞ்சதுன்னா, எல்லா பக்கத்துல இருந்து இடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அமெரிக்காக்கும். ஸோ அதனால பவர் பார்த்தீங்கன்னா, போலாண்டு கிட்ட குடுத்துட்டு போறாங்க அப்படிங்கும்போது, போலாண்ட வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனா பிரான்ஸ் கிட்ட, வேற யாருக்கிட்டயாவது ஜெர்மனி கிட்டலாம் குடுத்துட்டு போனாங்கன்னா,
அவங்க மிகப்பெரும் அளவுல இவால்வ் ஆயி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. போலாண்ட்ங்கிறது துறவெளி, புல்வெளி கழகம். டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன். ஆனா ஒரு பாயிண்ட்ல இருக்குது போலாண்டு. தர்மடி வாங்கிருவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேபி அமெரிக்கா வல்னரபிளா இருக்கக்கூடிய போலாண்டுக்கு பொறுப்ப குடுத்துட்டு போவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ அமெரிக்கா இந்த பிரச்சனையிலருந்து பின்வாங்க போறாங்க. ட்ரூப்ஸ விலக்குனாங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அமெரிக்கா இந்த ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சுட்டாலே, நேட்டோல இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் பதட்டம் வர ஆரம்பிச்சுரும். ஸோ நேட்டோ அலையன்ஸ் உடைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒன்ஸ் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆகுது. அதுவும் இப்போ ஜெர்மனோட சான்சலர் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இந்த பேச்சுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல சொல்லியிருந்தாரு. ஒரு ஃபோரம்ல ஃபின்லாண்ட்ல வச்சு பேசிட்டு இருக்கும்போது. அது உக்ரைனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தூக்கி விட்டாச்சு. இருக்கிற ஆயுதத்த வச்சு எங்க வேணா வீசிக்க, எப்படி வேணா வீசிக்கன்னு சொல்லியாச்சு. எப்பவோ பல மாசங்களுக்கு முன்னாடியே பர்மிஷன் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. அவங்க இப்ப வரைக்கும் எதுவும் செய்யாம இருக்கிறாங்க. அவ்வளோதான். அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட சான்சலர் அவர்கள் தரப்புல வந்து சொல்லியிருந்தார். ஆனா அது வைஸ் சான்சலர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல அப்படிங்கிற மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. பட் அங்கேயே கான்ட்ராடிக்டரியா போயிட்டு இருக்கு. இந்த செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வேளை இப்போ உக்ரைன் எஸ்குபுஸ்கா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்கு, அதிகமான ட்ரோன் ஸ்ட்ரைக் ரஷ்யாவுக்குள்ள நடத்திட்டு இருக்கிறாங்க. ட்ரோன்கள் அதிகமா போக போக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக் ஆக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல உக்ரைன்ல இருந்து மிசைல்கள், லாங் ரேஞ்ச் மிசைல்கள் ஏவுறாங்க அப்படிங்கும்போது இழப்புகள் ஏற்பட்டுருச்சு. கம்பைன்டு ஸ்ட்ரைக் பண்ணும்போது இழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரும் அளவுல அட்டாக் பண்ணுவாங்க, ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, என்ன மாரியான விளைவுகள் ஏற்படும்? எந்தெந்த நாடுகள் போர்ல குதிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு வேளை அப்படி நடக்குது அப்படிங்கும்போது, நேட்டோ நாடுகள்ல சில நாடுகள்னா விலகுறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த பிராந்தியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, ஸோ இந்த பகுதியில இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செர்பியா, ஸோ இந்த நாடுகள்ல அலைன்ஸ்ல சேர்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதே போல அல்பேனியா, மான்டெனிக்ரோ, கொசோவா, ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அணிகள் சேர்றாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. பல்கேரியா, கிரீஸ், ஸோ இந்த நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அணிகள் சேருவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பாலிடிக்ஸ்ல பிரச்சனை வர்றது வேற. பால்கன்ஸ்ல பிரச்சனைனா மிகப்பெரும் அளவுல போர்கள் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பால்கன்ஸ்ல நடந்த யுத்தம் தான் வேர்ல்டு வார் 1 ட்ரிகர் பண்ணிச்சு. வேர்ல்டு வார் 2 ட்ரிகர் பண்ணிச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. சீரீஸ் ஆஃப் வார்ஸ். ஸோ இந்த பிரச்சனைகள் திரும்ப இங்க ஹைலைட் ஆயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் நேட்டோ வலுவிழந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கான காரணம் அமெரிக்கா பின்வாங்கிறதுனால. ஸோ இது எந்த மாதிரியான இம்பாக்டை யூரோப்புக்கு ஏற்படுத்துது அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப அடுத்தது இந்த மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஹமாஸ் தரப்புலருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. அமெரிக்கா என்ன டீல் குடுத்தாங்களோ, அத நாங்க ஒத்துக்கிட்டோம். சீஸ்ஃபயர் டீலுக்கு அப்படிங்கலாம் அவங்க தரப்புலருந்து வந்ததுக்கு, அமெரிக்கா தரப்புலருந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல. நாங்க சொன்ன டீலுக்கு ஹமாஸ்லாம் ஒத்துக்கல அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க தரப்புலருந்து ரீஇட்டரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா, தொடர்ந்து தினந்தோறும் இஸ்ரேல் தாக்குதல் பண்றதுனால 10 நபர்கள், 20 நபர்கள், 60 நபர்கள்னு கணக்கு வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் குறைவில்லாம வந்து பாத்தீங்கன்னா, காசாக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகுது. சிரியாலயும் அட்டாக் பண்றாங்க, லெபனான்லயும் அட்டாக் பண்றாங்க. பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அட்டாக்கும் ஒரு சைடுல நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் தனக்கு புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வேலைகள்ல மிக பெருமளவுல இறங்கி இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பட் ஆனா, அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸும் சேர்ந்து பாதிப்படையறாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகள் இந்த மிடில் ஈஸ்ட்ல எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து அப்படியே பாகிஸ்தானுக்கு வந்துட்டோம்னா, பாகிஸ்தான் ஈரானுக்கு போறாங்க, அசர்பைஜானுக்கு போறாங்க, துருக்கிக்கு போறாங்க, பல இடங்களுக்கு போயிருக்காங்க. இப்ப ஈரான்ல இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு. பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரான ஷேபா ஷெரீப் அவர்கள். அவர் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அமைதி வேண்டும், அமைதி வேண்டும். டேபிள்ல உட்கார்ந்து பேசி அமைதி வேண்டும். கொண்டு வருவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த ஆனா தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜெலன்ஸ்கி அவர்கள் மாரியே அப்படியே டிட்டோவா பேசுறாரு. அதாவது எல்லாம் ஒரே ஸ்கூல்ல வந்து படிச்சு பயிற்சி எடுத்திருப்பாங்க போல தெரியுது. இதுக்குன்னு ஏன் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட் பாருங்க. அதாவது எங்களுக்கு எனக்கு வேணுங்கிற வழியில அமைதிய ஏத்துக்கிறாங்கன்ற பட்சத்துல, உண்மையாலுமே நாங்க அமைதி கொண்டு வரதுக்கு விரும்புறோங்கிற அந்த சின்சியாரிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவோம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதான் இவங்க ஒரு டெர்ம் வச்சுக்கிறாங்க. அந்த டேர்ம் சொல்லும்போது நம்ம ஒத்துக்கிட்டோம்னா ஓகே. அப்படி இல்லன்னா என்ன பண்ணிருவீங்க? அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. டைரக்டாவே கேட்டுறலாம் போல தெரியுது அவங்ககிட்ட. இதுக்கு அனலிஸ்ட்லாம் கூட்டிட்டு வர வேண்டியதில்ல. நம்மளே கேட்டலாம். என்ன பண்ணிருவீங்க நீங்க? அப்படிங்கிறது போல. பட் இப்ப அவங்களுக்கு வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பிரச்சனை இருக்கு. 2வது அடி பயங்கரமா வாங்குறாங்க. நமக்கு எதிர்த்தெல்லாம் நின்னு அவங்களால ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சதும் கிடையாது.
இதனால தான் இங்க இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் பல நாடுகளுக்கும் போய், "ஐயா உதவி பண்ணுங்கயா, ஏதாவது தாங்கயா உங்க கையில இருக்கலாம்" அப்படிங்கிறத கேட்கறதுக்காக போயிருக்கான்றது தெரியுது. பட் இருந்தாலும் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட் இது போல விஷயங்கள்லாம் அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த காஷ்மீர் இஷ்யூ இதையும் பேச போறாங்க. நம்மளோட காஷ்மீர அவங்க பேசி திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணணும் அப்படிங்கிற தெளிவா இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் பேசும்போது என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சீனாக்கு தெரிஞ்சிச்சு இது ஒத்து வராது இதுக்கு மேல அப்படிங்கிறது போல. அதனால தான் ஈரான் வழியா உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான் ஸோ அந்த வழியா வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறலாம். ரயில்வே லைனை போட்டுறலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது நடக்குதா, இல்ல அதுல வக்கான் காரிடார்ல திரும்பி பிரச்சனை வரப்போதா, என்ன நடக்க போலாம் பார்த்துடலாம். ஏன்னா தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த இடத்துலலாம் பிரச்சனை வருதுன்னா சிக்கல் தான். திரும்பி திரும்பி சீனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வர்த்தக பாதைய அமைக்கிறதுக்கான எந்த வழியும் முடியல அப்படிங்கிறதே இது இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம பாகிஸ்தான் கிட்டயே வந்துடலாம். ஸோ பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது எஸ்சிஓ வேற இருக்கு. எஸ்சிஓல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையினால ஏதாவது இம்பாக்ட் ஆகுமான்னு கேட்டா இல்ல அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா எஸ்சிஓங்கிறது ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷன். இதுல நம்மளுக்குமே கொஞ்சம் டிஸ்பியூட் இருக்கு. சீனா இருக்கிறதுனால. 2வது வர்த்தகம். இந்த நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய வர்த்தகம்லாம் எந்த அளவுக்கு நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது சீரியஸான இஷ்யூ. ஏன்னா சாங்ஷன் அப்படிங்கிறது மிக பெரும் அளவுல வருது, அழுத்தங்கள் வருது, டாரிஃப்ங்கிறது வருது. ஸோ இது போல சிக்கல்கள் இருக்கறனால பல நாடுகளுக்கு அழுத்தங்கள் இருக்கு. ஸோ இந்த எஸ்சிஓ நாடுகள் எப்படி இணைஞ்சு செயல்பட போறாங்க, பிரிக்ஸ் நாடுகள் எப்படி இணைஞ்சு செயல்பட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா மிக முக்கியமான தருணங்கள் இதெல்லாம். ஒருத்தவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்க ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எடுப்பாங்க. இப்போ சாங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் நாடுகள் போடும்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, போதும் நம்ம நாட்டுல யார் யாரெல்லாம் வேற நாடுகள்ல இருந்து வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க லிஸ்டட் எல்லா லிஸ்டையும் எடுத்து பாத்திரலாம். நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ் கஷ்டமான சூழ்நிலையிலையும் பேங்க் எல்லாம் பலது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. வர்த்தகம் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்க எல்லாம் சஸ்டெயின் ஆகி மிக பெரும் அளவுல இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுவோம். அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது போலன்னா, ஆ மிக முக்கியமான முடிவுகள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல என்ன மாதிரியான முடிவுகள் மேற்கு எடுக்க போகுது? அவங்க திரும்ப திரும்ப சாங்ஷன் போட்டு மத்த நாடுகள வழிக்கு கொண்டு வர வைக்கிறேன்னு நினைக்கிறத முடியுமா? இல்ல மத்த நாடுகள்ல ஒருங்கிணைஞ்சு மேற்க வந்து வழிக்கு கொண்டு வந்துருவாங்களா? என்ன நடக்கும்ல வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.